நமக்கு எல்லாம் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, அறிஞர் ஒருவர் இருந்தார். பல நூல்களையும் அவர் கற்றறிந்திருந்தார். பல இடங்களிலிருந்தும் மக்கள் வந்து அவரை பார்த்து தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டனர். எனவே தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு முறை அவர் வெளியூர் ஒன்றிற்கு சென்றிருந்தார். அங்கு அவரை யாருக்கும் தெரியாது. அதனால் அவரை யாரும் வந்து பார்க்கவில்லை. நிறைய படித்தவர்களிடம் ஒரு குறை இருக்கும். அதாவது தமக்கு தெரிந்ததை யாரிடமாவது சொல்லி தங்கள் மேதாவித்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பர். இந்த அறிஞரும் அதற்கு விதிவிலக்கல்ல. யாரும் வந்து பார்க்காத போது யாரிடம் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துவது? அப்போது அங்கே ஒரு சிறுமி ஒரு மெழுகுதிரியை எடுத்து தீக்குச்சியால் அதை ஏற்றினாள். அறிஞருக்கு அந்த குழந்தையிடமாவது தனது திறமையை காட்ட ஆசை வந்தது. அந்த குழந்தையை அழைத்து, பாப்பா, இங்கு இருட்டாக இருந்தது. நீ மெழுகுதிரியை ஏற்றின உடனே வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அந்த குழந்தை உடனே தன்னுடைய வாயால் காற்றை ஊதி அந்த எரியும் மெழுகுதிரியை அணைத்தார். பின் அவரிடம், சிறிது நேரத்திற்கு முன்னர் இங்கே வெளிச்சம் இருந்தது, ஆனால் இப்போது அது இல்லை. அந்த வெளிச்சம் எங்கே போனது என்று கேட்டார். அந்த சிறுமியின் கேள்வியை கேட்ட அந்த அறிஞர் திணறி போய்விட்டார். அப்போதுதான் தனக்கு எல்லாமே தெரியாது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, உணர்வு உள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும். ஞானம் உள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும். நீதிமொழிகள் ஆகமம் 18வது அதிகாரம் 15வது இறை வசனம். எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று நினைப்பவர்கள் அறிவிலிகளே. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பதுதான் உண்மை. நம்மிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் தங்கள் மெழுகுதிரிகளை ஏற்றிக் கொள்ளட்டும். நமது அறிவு நமக்காக மட்டும் பயன்பட்டால் அது பல மடங்காக பெருகுவதற்கு வாய்ப்பே இல்லை. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.